வணக்கம். இப்போது ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். அது எப்படின்னா, அந்த நியூஸில் யாரோ ஒருத்தர் புதுசாக திருக்குறளுக்கு உரை எழுதுகிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணியிருக்காரு. அது முதல்ல அந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்தது. நாலடியாரில் கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கற்ற கவி. அதாவது சம்டைம்ஸ் இந்த டம் ஃபெல்லோஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வேறு யாரும் எக்ஸ்போஸ் பண்ணவே வேணாம், இவங்களே வெளியில் தன்னைத்தானே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிப்பாங்க. இவர் நானும் என்னால் ஏதோ எழுத முடியும்னு எழுதி தொலைச்சிருக்காரு. ஆனால் முதல்ல இன்னொரு மூதுரையில் ஒன்று இருக்குது. தீயாரை காண்பதும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருத்தலும் தீது. அதனால் நம்ம இந்த பர்சன் பற்றி கூட பேசக்கூட கூடாது, ஏன்னா அது கூட தீது. ஸோ அதனால் அவ்வளோ ஒரு சீப்பான விஷயம் தான் அவரால் யோசிக்க முடியுமே தவிர, ஏன்னா அவரோட பாட்டு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவரோட என்ன குவாலிட்டி இருக்கும். அவரோட ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வாய்க்கூசும். அவர் எழுதின பாட்டெல்லாம் வெளியில் பசங்க முன்னாடி கூட பாட முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஆள் தான் அவர். பட் நான் சரி இது ஓகே, இவர் ஏதோ உரை எழுதியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. நம்ம எது கரெக்டான உரை அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அப்படி படிக்கும்போது அப்படி பார்த்தா பரிமேல் அழகர் அப்படின்னு 8th 9th 10th செஞ்சுரியோ எங்கேயோ அந்த வாக்கில் எழுதியிருக்காரு. அதாவது அந்த திருக்குறள் நம்மளுக்கு சுத்தமாக புரியல. ரொம்ப கஷ்டம் புரியறது. என் லெவலுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கும் அடுத்த லெவல் அதை உரை எழுதியிருக்கணுன்னா அதை கிளாரிஃபை பண்ணி எழுதியிருக்கணும். எனக்கு அது கூட புரியல. என்னடா அது பரிமேல் அழகர் உரையை படிச்சுட்டு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு எவ்வளோ படித்தாலும் ஒன்றும் மனசில் ஒன்றும் ஏறல. அதுக்கப்புறம் இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த உயர் வள்ளுவம்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள்லாம் அதெல்லாம் போய் பார்க்கணும். ஒரு திருக்குறளுக்கும் he has given a beautiful explanation. First of all, அந்த திருக்குறளோட அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த பரிமேல் அழகர் உரையிலேருந்து. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் பெட்டர் அதை போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது என்ன திருக்குறளோட லெவல் எப்படி இருக்குதுன்னு. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்மளுக்கு பரிமேல் அழகர் உரையே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் அந்த திருக்குறளோட இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்றதுக்காக, இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தம் இல் இன்பத்து அழிவில் வீடும் நெறி அறிந்த மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோரால் உரைக்கப்பட்டன 4. அவை அறம் பொருள் இன்பம் வீடென்பன. அவற்றுள் வீடாவது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் துறவரமாகிய காரண வகையால் அல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையால் நூல்களால் கூறப்படுவன ஏனை 3 எனக்கு இது சத்தியமாக புரியல ஃபஸ்ட்டு வாட்டி படித்த அப்புறம். அதுக்கப்புறம் இலங்கை ஜெயராஜன் ஒருத்தர் இருக்கார். அவர் உயர் வள்ளுவம்னு ஒரு குரூப், கற்க கசடரன்னு ஒரு குரூப் இருக்குது. அவங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒரு திருக்குறளுக்கும் ரொம்ப அழகாக அவர் இன்ஃபேக்ட் படித்தா அதை தான் படிக்கணும், அதை மாதிரி எழுதி வச்சுருக்காரு அவர். ஸோ அதில் நான் பார்த்தபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் புக்கை படிக்கும்போது அந்த புக்கை எழுதினவரோட மைண்ட் செட்டில் அவர் எப்படி யோசிச்சிருப்பார் அப்படின்னு நினச்சி அதை ஒருத்தர் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாருன்னா அதை வச்சு தான் நீங்கள் திருக்குறளை படிக்கணும். அப்போ தான் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிரிக்கெட் கற்றுக்குறோம் இல்லை டேபிள் டென்னிஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா, நான் கொஞ்சம் டேபிள் டென்னிஸ் ஆடுவேன். எனக்கு அந்தளவுக்கு
ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் சரியாக வராது. ஏன்னா நானே ஏதோ சொந்தமாக பார்க்கறது கற்றுட்டேன். பட் நான் பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது தே ஆர் ஆல் கரெக்ட். இந்த சில்ட்ரன்லாம் கற்றுக்கும்போது கோச் கிட்ட கற்றுக்கும்போது அது ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரோக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்க. ஈவன் இது இட் கேன் பி எனி கேம் ஆல்சோ. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு ஆள் தற்கொலை ஒன்று எழுதியிருக்கு இல்லையா, தயவு செஞ்சு அதை முதல்ல படிக்காதீங்க. படிச்சுங்க. அது ஏன்னா அது ஈவில், டெஃபினெட்லி அது ஈவிலாக தான் இருக்கும். பரிமேல் அழகர் உரையை படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு பரிமேல் அழகர் எனக்கு தெரியாது, நான் ஐ கேன் பெட் 90% அதுவும் புரியாது. அதனால் உயர் வள்ளுவம்னு ஒரு குரூப் இருக்குது, அது போட்டிங்கன்னா அது இலங்கை ஜெயராஜ் சார் வந்து அதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவரோட லெக்சரை கேட்டுட்டு நீங்கள் அந்த பரிமேல் அழகர் உரையை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த முதல் 1, 2, 3 உயர் வள்ளுவம் பார்ட் 1, 2, பார்ட் 3 இந்த 3 கேட்குறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 3த்தை வந்து நான் ஒரு தடவை 10 தடவை கேட்டுட்டேன். 1, 2, 3 ஈச் ஒன் ஐ ஹவ் லிசன் டு அபவுட் 10 times. ஆனால் கூட ஐ மீன் எவ்ரி டைம் ஒரு திரும்பி கேட்கும்போது நம்ம இதை போன வாட்டி மிஸ் பண்ணிட்டோமே. அதனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒரு வார்த்தையும். ஸோ மை ரிக்வெஸ்ட் வில் பி தட் இஃப் யூ கேன் ப்ளீஸ் லிசன் டு சச் கைண்ட் ஆஃப் explanation on Tirukkural. That is all. Thank you. Bye.